ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அர்ஜென்டா எப்படின்னா, ஒரு மிட் நைட்ல இல்ல நீங்க ஒரு கிராமத்து சைடு இருக்கும் பொழுது, அந்த மாதிரி அன்டைம்ல உங்களுக்கு பிரெக்னன்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது லைட்டா பிரவுன் டிஸ்சார்ஜ் ஆகுதா, அப்போ நம்ம வீட்லயே என்ன ரெமெடிஸ் எடுக்கலாம், சோ அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ. அதாவது ரெமெடிஸ்ன்றது உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் போறது ஹாஸ்பிட்டல் போறது. சோ ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எய்ட் வீட்ல என்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் போன் நம்பர் வேணும்னு கேக்குறீங்க. என் போன் நம்பர் வேணும்னா நான் ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. as per யூடியூப் ரூல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல கம்யூனிட்டி போஸ்ட்ல நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபரும் பேசின வாட்ஸ்அப் சாட்ஸோட ஸ்கிரீன்ஷாட் அவைலபிளா இருக்கு. சோ அதுல அவங்க எப்படி பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணாங்கன்ற டீட்டெயிலோட வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அட்டாச் பண்ணிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கம்யூனிட்டி போஸ்ட் பார்க்க தெரியலன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சோ அது எப்படின்னா, நம்ம சேனலோட ப்ரொஃபைல கிளிக் பண்ணிட்டு அதுல கம்யூனிட்டி வீடியோஸ், ஹோம் வீடியோஸ் அப்படின்லாம் இருக்கும்ல, அதுல கம்யூனிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கம்யூனிட்டியை கிளிக் பண்ணா அதுக்குரிய டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க டேட் மிஸ் ஆனதுக்கு அப்புறமோ இல்ல 30 நாள் 35 நாள் அப்படியோ இல்ல பீரியட் டேட்டுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடியோ வாட் எவர், சோ அந்த டேட் எப்ப வேணுமாலும் இருக்கலாம். அந்த டேட் டைம்ல உங்களுக்கு லைட்டா பிரவுன் டிஸ்சார்ஜ் பட்டுச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது போய் வாஷ் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்கணும், படுத்துடணும். உடனே போயிட்டு வாஷ் பண்ணிட்டு, அது ஹாட் வாட்டரா இருக்கலாம், நார்மல் வாட்டரா இருக்கலாம், ஜில் வாட்டரா இருக்கலாம், எதுல வேணுமாலும் நம்ம வாஷ் பண்ணலாம். நல்லா நீங்க கிளியரா வாஷ் பண்ணிருங்க. சோ வாஷ் பண்றப்ப நீங்க ரொம்ப ஸ்டெயின் பண்ணி வாஷ் பண்ணக்கூடாது. அதாவது உங்களோட வெஜைனா பகுதியை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சோ லைட்டா அப்படியே உங்களுக்கு கிளியரா வாஷ் பண்ணணும். ஆனா அதை ஸ்டெயின் பண்ணாம வாஷ் பண்ணணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சோ ரொம்ப அதை ஃபோர்ஸ் பண்ணி வாஷ் பண்ணாதீங்க. அதே போல விரல்லேது உள்ள இது பண்ணிடாதீங்க, நல்லா கிளியரா வாஷ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி பண்ணாலுமே உங்களுக்கு கடகடன்னு பீரியட்ஸ் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால மேலால நல்லா கிளியரா வாஷ் பண்ணிருங்க. சுடுதண்ணியா இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டர். சோ வாஷ் பண்ணிட்டு படுத்துக்கோங்க. படுக்கும் பொழுது உங்களோட இடுப்பு பகுதியை மேலால வச்சு படுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லைட் பில்லோ, சின்ன பில்லோ, குழந்தைங்களோட பில்லோலாம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி பில்லோவை இடுப்பு பகுதியில வச்சுட்டு தலைக்கு தலவாணி வைக்காதீங்க. தலைக்கு தலகாணி வைக்காம தலையை கீழே வச்சு இடுப்பு பகுதியில பில்லோ வச்சு படுத்துக்கோங்க. சில பேர் பெட்ல படுக்கலாமா கீழே படுக்கலாமான்னு கேக்குறாங்க. பெட்லயே படுத்துக்கோங்க, கீழே படுக்க வேண்டாம். கீழே படுத்தா நம்ம இப்ப எக்ஸசைஸ் யோகாலாம் பண்றோம்ல, அதை நம்ம கீழே தரையில தானே பண்றோம். சோ நம்மளுக்கு மசில்ஸ் ரொம்ப அது நல்லா அட்டாச் ஆகும் தரையோட தரையா, அதனால வேண்டாம். சோ அதனால கூட ஃபோர்ஸ்ல உங்களுக்கு பீரியட்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ பெட்டிலே ரொம்ப எப்படி சொல்றது, உங்களோட கன்வீனியன்ட்டா இருக்க பெட்டு, சோபா அந்த மாதிரி படுத்துக்கலாம். சோ இடுப்பு பகுதியில குட்டி பில்லோ வச்சு படுத்துக்கோங்க. தலைக்கு தலைவாணி வைக்காதீங்க. இடுப்பு பகுதியில பெரிய பில்லோவா வச்சிடாதீங்க, சும்மா குட்டி பில்லோவா வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு துண்டு கூட மடிச்சு வச்சுக்கலாம். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்தது, மறுபடியும் யூரின் வருதா, மறுபடியும் மோஷன் வருதா, தாராளமா போகலாம். ஆனா வேற எதுக்காது, ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணி வேணும், தண்ணி குடிக்கிறதுக்கு, சமைக்கணும், குழந்தைய ஸ்கூல் அனுப்பணும், சோ வாட் எவர், இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஒரு 2-3 நாளைக்கு பண்ணாதீங்க. என்ன சிஸ்டர், நான் மட்டும்தான் சிஸ்டர் வீட்டுல இருக்கேன், நான் எப்படி பண்ணாம இருக்க முடியும்? பேபி வேணும்னா பண்ணிதான் ஆகணும், வேற வழி கிடையாது. சோ அந்த 2 நாள் to 3 நாள் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் ஒரு பேபி கிடைக்கும் அப்படின்றத நீங்க யோசிச்சுக்கோங்க. எது பெட்டர், அந்த 2 days வேலை செய்யறது முக்கியமா, இல்ல உங்களுக்கு லைஃப் லாங் ஒரு பேபி கிடைக்கிறது ஒரு முக்கியமா? சோ பேபின்றது ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்துக்காக தான் இவ்வளோ பேர் நம்ம காத்துட்டு இருக்கோம், இவ்வளோ வீடியோஸை ரெஃபர் பண்றோம்.
ஸோ அதனால அந்த 2 to 3 days வந்து எந்த ஒரு வேலையுமே செய்யாதீங்க, படுத்த படுக்கையா இருங்க. யூரின் மோஷனுக்கு மட்டும்தான் நீங்க எந்திரிக்கணும். எனக்கு என்ன டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூரின் கூட வந்து நீங்க வந்து அந்த கப்ல புடிச்சு யாரையாவது போய் ஊத்த சொல்லுங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த அளவு நம்மளுக்கு வந்து மோசமான இது இல்லை. ஸோ அதனால நம்ம யூரின் போயிட்டு வரலாம், மோஷன் போயிட்டு வரலாம், யூரின் போயிட்டு வரலாம். ஸோ அந்த யூரினுக்கு கூட அடிக்கடி எந்திரிக்காதீங்க. ஸோ அதை கூட வந்து நீங்கள் வந்து இந்த டப் மாதிரி இருக்கும்ல, யூரின் டப், அதில் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ நம்ம அந்த அளவு வந்து நம்மளுக்கு அவ்வளோ நம்மளை பார்த்துக்கிறதுக்கும் ஆள் கிடையாது. ஸோ வந்து யூரின் பிடிச்சி ஊத்துற அளவுலாம் வந்து நம்மளுக்கு யாரும் கிடையாது. ஸோ அதனால நீங்கள் யூரின் மோஷன் நீங்கள் போயிட்டு வந்துக்கலாம். ஆனால் பெட் ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. எந்த ஒரு வேலையும் செய்யாதீங்க. ஃபுட்டுலாம் வந்து எடுத்துட்டு வந்து கையில் கொடுக்க சொல்லுங்க. அப்படியே பெட்ல இருந்த சாயில மெதுவாக பில்லோவை எடுத்துட்டு உட்காந்து சாப்பிடுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரெமெடிஸ். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் சிட்டியில இருந்தீங்க அப்படின்னா நீங்க உடனே வந்து ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்க ஃபோலிக் டேப்லெட் கொடுப்பாங்க, ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் கொடுப்பாங்க, இன்ஜெக்ஷன், ப்ளீடிங் ஸ்டாப் ஆகிறதுக்கு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, இதை தான் கொடுப்பாங்க. இதுதான் ரெமெடிஸ். எடுத்துட்டு நீங்க வீட்டுக்கு போயிட்டு 1 week கழிச்சு வாங்கம்பாங்க. சில டாக்டர் வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் பத்தி சொல்லுவாங்க, சில டாக்டர் வந்து நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்ற மாதிரி முடிச்சிருவாங்க. இவ்வளோ டீப்பா சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால வந்து நீங்க அதுக்கப்புறம் இப்ப நான் சொன்னது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்ல போக முடியாத சூழ்நிலை, நான் இப்ப இது மாதிரி அப்ராட்ல இருக்கேன், அப்ராட்ல இருந்தா உடனே வந்து அப்பாயின்மெண்ட் தர மாட்டாங்க, அப்பாயின்மெண்ட் தந்து இத்தனை தேதின்னு தான் வருவாங்க, நம்ம ஊர் மாதிரி உடனே ஹாஸ்பிட்டல் போக முடியாதுன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில இதை ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. ப்ரௌன் டிஸ்சார்ஜ் நின்றுச்சு, எனக்கு உடனே ஸ்டாப் ஆயிடுச்சு சிஸ்டர், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னாலும் நீங்க ஹாஸ்பிட்டல் போய் ஒன்ஸ் காட்டிட்டு வந்துறது பெஸ்ட். நீங்க ரெஸ்ட் எடுத்தாலே ஸ்டாப் ஆயிடும். இருந்தாலும் மறுபடியும் அந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வராம இருக்கிறதுக்கு நீங்க ஹாஸ்பிட்டல் போய் காட்டினா மட்டும்தான் கிளியர் ஆகும். ஸோ அந்த இன்ஜெக்ஷன் தான் உங்களுக்கு அந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணும், உங்க பேபியை ப்ரொடெக்ட் பண்ணும். ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்டும் வெஜைனால வைக்க சொல்லுவாங்க, அடிவலியா வைக்க சொல்லுவாங்க. அந்த அடிவலியா வெஜைனால வைக்கிறப்ப அது வந்து ஒரு ப்ரொடெக்டிங் லேயர் மாதிரி உங்களோட எண்டோமெட்ரியத்துல போயிட்டு ஒட்டிரும். ஸோ உங்களுக்கு அடிவலியா நல்லா நடுவரில் வச்சு அடிவலியா விடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடிவலியா வச்சு விட்டா அந்த ப்ரொடெக்டிங் லேயரா வந்து உங்களுக்கு வந்து அந்த எண்டோமெட்ரியத்துல போயிட்டு பற்றும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப அது ஒரு லேயர் மாதிரி இருக்கப்ப உங்களுக்கு ப்ளீடிங் வரத்துக்கு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளீடிங் வருது, வரப்ப இன்னொரு தடுப்பு சுவர் வச்சிட்டோம்னா அந்த வரத்துக்கான இது கொஞ்சம் இதாகும்ல, கொஞ்சம் தடுக்கலாம்ல, அதே மெத்தட் தான் இங்கே. ஸோ இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டெப்த்தாக இதை பற்றி மட்டும் ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதே போல் இது இல்லாமல் ட்ராவல், நான் பெட் ரெஸ்ட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யூரினே உங்களை போகக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஸோ ட்ராவல் நான் இருந்தாலும் ஜென்ரலாக சொல்லிடுறேன், ட்ராவல் பண்ணக்கூடாது, அவுட் சைட் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது, ஸோ ஜங்க் ஃபுட்ஸ் ஃபுல்லாமே சாப்பிடக்கூடாது. ஸோ நான் வேலை செய்யக்கூடாதுன்னா என்னால் சமைக்க முடியாதுன்னா என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கடையாக பார்த்து ஒரு நல்ல ஒரு ஃபுட்டாக உங்களுக்கே தெரியும், பேஷண்ட்டுக்கு எல்லாம் அங்கே தான் வாங்கிட்டு போவாங்க, அங்கே நல்லா வந்து ஒரு தரமான கடை அப்படின்னு சொல்லி தெரியும்ல, அந்த கடையில் வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவு ஜங்க் ஃபுட்ஸ் ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதை விட முக்கியமான ஒரு விஷயம், ஃபேமிலியில் இருக்கக்கூடாது. ஸோ இவ்வளோ பாதுகாப்பாக இருக்கிறப்ப உங்களுக்கு ஷேக் பண்ணுற எந்த ஒரு விஷயமும் நீங்கள் பண்ணக்கூடாது, நடந்தால் உங்கள் உடம்பு ஷேக் ஆகும். ஸோ இந்த மாதிரி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ட்ராவல் பண்ணக்கூடாது, வெயிட் எல்லாம் தூக்கவே கூடாது, வெயிட் மெயினாக தூக்கக்கூடாது. இப்போ ஒரு பேச்சுக்கு உங்களுக்கு செகண்ட் பேபி பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேபி தூக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் வெயிட்டு தான், நம்ம குண்டா குடம் பெட்டி அந்த மாதிரி தூக்குறதும் வெயிட்டு தான், பேபியை தூக்குறதும் வெயிட்டு தான். ஸோ அதனால வெயிட்டு தூக்கக்கூடாது, ட்ராவல் பண்ணக்கூடாது, ஃபேமிலியில் இருக்கக்கூடாது, வெளியில கடையில வாங்கி எதுவும் சாப்பிடக்கூடாது, ஜங்க் ஃபுட்ஸ் எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஸோ ஹோம் ஃபுட்டாக தான் நீங்கள் சாப்பிடணும். பை ஃப்ரெண்ட்ஸ்.